ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவில் ஒரு இன்டர்வியூ ஷூட் பண்ணோம். ஸோ அவங்களுக்காக நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். அது என்ன செட்டப்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து செட்டப் அங்கே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட செட்டப், லைட் செட்டப்பு அண்ட் செட்டப்பு. ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அப்படியே கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ அங்கே சின்ன மானிட்டரில் பார்த்து இவங்கள அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சொல்லிவிட்டு இங்கே மூவிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம மானிட்டர் பெருசாக வச்சு இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லைக் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக தெரிஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சின்ன சின்ன டீட்டெயிலும் தெளிவாக தெரியும். ஸோ குட்டி குட்டி டீட்டெயில்ஸில் எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு பாருங்களா டிஸ்பிளேயில். அவங்க லைட்டாக இருக்கட்டும், இந்த கீழே இந்த ப்ராப்ஸாக இருக்கட்டும். ஸோ இப்படி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்மாத்தும் தெரியும், அந்தளவுக்கு அவங்க கிளியராகவே இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் வரைக்கும் தெரியும். ஸோ எந்த இடத்துல ஷார்ப்பாக கட் ஆகுது, எதோட ஃப்ரேம் கட் ஆகுது, இதோட கிராப்னஸ் பாருங்கள். ஸோ அங்கே இருக்க எக்ஸாக்ட் ஃப்ரேமை இங்கே வந்து பெருசாக நீங்கள் பெரிய மானிட்டரில் வச்சு நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக டீட்டெயிலாக தெரியும். ஸோ எல்லா பாட்காஸ்ட் ஸ்டுடியோ இது பண்ணுறாங்கன்னு தெரியும். நம்ம எல் ஸ்டுடியோவில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு மானிட்டர் செட்டப்பும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் பெரிய லெவலில் பாட்காஸ்ட் பண்ணுறீங்களா, யூடியூப் வீடியோ பண்ணுறீங்கன்னா, ஸோ கேமரா ஒன் அது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுக்கு வெறும் ப்ளைனாக வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டுக்கு வந்து செட்டிங்ஸோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு கேமரா செட்டிங்ஸ் மாத்திரம் இங்கேயும் தெரியும் நம்ம நாங்கள் என்ன செட்டிங்ஸில் இருக்குது. ஸோ ஷட்ரு எவ்வளோவில் இருக்குது, 30 இருக்குது, அப்பச்சர் எவ்வளோவில் இருக்குது, 4 இருக்குது, 4.0 இருக்குது, ஐஎஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயிலாக நீங்கள் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு கூட இந்த மானிட்டரில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களால் ஷோ பண்ண முடியும். இந்த பாருங்கள், பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, ரால இருக்கா, ஸோ என்ன ஃப்ரேமில் இருக்குது, எவ்வளோ எஃபிஎஸில் இருக்குது, என்ன மூடில் இருக்குது, ஸோ ஆட்டோ ஃபோக்கஸாக மேனுவல் ஃபோக்கஸாக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று நீங்கள் டீட்டெயிலாக இந்த இடத்துல நீங்கள் மானிட்டர்லேயே வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மானிட்டரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு செட்டப் பண்ணணுன்னா கலர் டோன் வந்து மாறும். ஸோ F2ன்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணால் ஒரு மல்டிபிள் டிஸ்பிளே கூட யூஸ் பண்ணி போகிறோம். மல்டிபிள் டிஸ்பிளே ஒரே ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் 4 ஃப்ரேம் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ 4 கேமரா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரே டிஸ்பிளே போதும், ஒரே மானிட்டர் போதும் அப்படின்னா நம்ம அதையும் நீங்கள் 4 ஃப்ரேமில் வச்சுக்கலாம். F2 பட்டன் அதை நீங்கள் கிளிக் பண்ணால். ஸோ F3 வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ இந்த ரெட் கலருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கு. ஸோ இது வந்து சேஃப்டி மார்க், எவ்வளோ தூரம் கட் ஆகுது ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறது சும்மா சேஃப்டி மார்க் மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து F3ல் இருக்கும். F4ல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதான் நீங்கள் யூடியூப் வீடியோக்காக எடுக்கிறீங்களா, மூவிக்காக எடுக்கிறீங்களா சொல்லிட்டு இங்கே நீங்கள் வந்து கிராப் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் செட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதில் டீட்டெயிலாக மானிட்டரில் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரே டைமில் 4 HDMI வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா F1, F2, F3ங்கிறது அதுதான் வந்து F1ங்கிறது வந்து ஸோ கலர் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் மாறாமல் இருக்கிறதுக்கு. அங்கே நீங்கள் F2 அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே அதாவது 4 HDMI சொருவி நீங்கள் ஒரே மானிட்டரில் கூட பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான பட்டன்ஸ் அது. F3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மார்க் ஒன்று இருக்கும், அதுக்கான பட்டன் அது. F4 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒன்று பாருங்கள், பிரைட்னஸ்ஸு, ஸோ கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேயே இது சேஃப்டி மார்க்கு. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக மொத்தமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த HDMI போர்ட் எதில் இருக்குது, HDMI 1ல் இருக்குது, சரி HDMI 2ல் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 1 ஃப்ரீயாக இருக்குது, 3 ஃப்ரீயாக இருக்குது, 4 ஃப்ரீயாக இருக்குது. 2 மட்டும் உங்களுக்கு ஒயிட் கலரில் ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வால்யூம் பட்டன் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதில் பாருங்கள் சேச்சுரேஷனு, ஷார்ப்னஸ் சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த மானிட்டரில் இருக்கும். ஸோ இதான் வந்து சினிமாவுக்கு யூஸ் பண்ணுற மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம செட்டப், யூடியூப் செட்டப், சேனல் செட்டப்பு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ மானிட்டரை பார்த்தாச்சு. அப்படியே வாங்க கேமரா செட்டப், லைட்லாம் பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இப்படி தான் இருக்கும். மானிட்டரோட வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பவர் பிளாக்கு. அப்படியே உங்களுக்கு சார்ஜ் போட்டு அப்படியே நீங்கள் கீழே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர். ஸோ இதான் ரிசீவர். நம்ம வந்து கேமரா வந்து டிரான்ஸ்மிட்டர் போட்டிருப்போம், சென்டர் டிரான்ஸ்மிட்டர் போட்டிருப்போம். இந்த பாருங்க, டிரான்ஸ்மிட்டர் போட்டு இந்த இடத்துல பேட்டரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பவர் பிளக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ HDMI மூலமாக நீங்கள் கேமரா கனெக்ட் கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வந்து மானிட்டர் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் அந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் LC வந்து நம்ம பேக் லைட், அதாவது பேக்ரவுண்ட் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு கீ லைட், சரி இதுதான் வந்து ஃபில் லைட், இது வந்து கீ லைட். ஆக நீங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபில் லைட். இதில் உள்ள ஷேடோவாக அதை வச்சு நம்ம டிஃப்யூஸ் பண்ணுவோம். அண்டு பேக்ரவுண்டில் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் லைட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைட் வந்து நம்ம பேக் லைட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ மொத்தம் நம்ம 4 டைப் ஆஃப் லைட்டிங் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கீ லைட் ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம கீ லைட்.
மேலே டாப்பில் சாஃப்ட் பாக்ஸ் போட்டது வந்து ஃபில் லைட், அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் லைட், லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் லைட். ஸோ 4 டைப் ஆஃப் லைட்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மைக்கு. ஸோ கெஸ்ட்டுக்கு கொடுக்குற பாட்காஸ்ட் மைக்கு, இதுதான் மைக்கு. ஸோ இந்த சைடுமே நம்ம மைக் கொடுத்துருவோம். ஸோ மைக் கொடுத்துட்டு இதுதான் செட்டப்பு. சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் கேமரா தான் இருக்குது பாருங்கள். பேட்ரி போட்டு பேட்ரி போட்டுருவோம். பேட்ரி போட்டுட்டு இங்கே ஒரு ஹெச்டிஎம்ஐ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெச்டிஎம்ஐ வந்து கேமராவில் கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த ரிசீவர்லேருந்து சென்டர்லேருந்து அங்கே மானிட்டருக்கு ஒயர்லெஸ் மூலமாக ரிசீவ் ஆகி அந்த டிஸ்பிளே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப ஒன்றும் இல்லை, கேமரா வந்து ஹெச்டிஎம்ஐ அவுட்புட் செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த ஹெச்டிஎம்ஐ உங்களுக்கு வந்து மைக்ரோ ஹெச்டிஎம்ஐ இருக்கலாம், ஃபுல் ஹெச்டிஎம்ஐ இருக்கலாம், அந்த ஹெச்டிஎம்ஐ இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டு ரிசீவரை கேமரா மேலே நீங்கள் ஃபிட் பண்ணிடலாம், லாக் பண்ணிடலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் லாக் பண்ணிவிட்டு அந்த மவுண்ட்லே 350 மேலே இருக்கலாம், மவுண்ட் உங்களுக்கு எல்லா கேமராலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்படியே ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அதே மாதிரி இங்கே ரிசீவர் வச்சுட்டு இதில் வர ஹெச்டிஎம்ஐ வந்து நம்ம இங்கே ஹெச்டிஎம்ஐ நிறையா போர்ட் இருக்கும், 4 போர்ட் இருக்கும். அது நீங்கள் எதில் வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா ஹெச்டிஎம்ஐ அவுட் அதில் வந்துடும். பவர் பிளக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 12 வாட்ஸ் 15 வாட்ஸ் வந்து பவர் பிளக் வந்து மெயின் கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஒயர்லெஸ் மூலமாக டிஸ்பிளே வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஒரு நியூஸ் சேனல் இன்டர்வியூ ஷூட் பண்ணுறாங்கனாலும் சரி, ஒரு பெரிய பிராண்ட் வந்து பாட்காஸ்ட் ஷூட் பண்ணுறாலும், ஒரு செலிபிரிட்டி ஷூட் பண்ணாலும், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஆக்சுவலி இதுவே வந்து மினிமம் செட்டப்பு. நம்ம இதை விட பெரிய செட்டப்பில் அடுத்த வீடியோவில் போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பேஸ் வேணும், சென்னைக்குள்ளே நான் இருக்கேன், எனக்கு நல்ல ஷூட்டிங் ஸ்பேஸ் சொன்னேன், நம்ம ஸ்டுடியோக்கு வாங்க. நம்ம ஸ்டுடியோ ராமபுரத்தில் கிடையாது. இப்போ இந்த மாதிரி உங்களோட ஷூட்டும் வந்து இந்த நம்மளோட ஸ்பேஸில் ஷூட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டுடியோ பேர் வந்து எல் ஸ்டுடியோ. உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹவர்லி ரொம்ப கம்மி தான், அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். மேலும் இந்த வீடியோ நம்ம சேனல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள். ஓகே, டாடா, பாய்.